சென்னையில் தொடர் வழிப்பறி சம்பவத்தில் ஈடுபட்ட ஈரானி கும்பலைச் சேர்ந்த ஜாஃபர் என்கவுண்டர் செய்யப்பட்ட நிலையில் அந்த இடத்தை காவல்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வினோத் கண்ணன் வழங்க கேட்கலாம். வினோத், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். நாம் தற்போது நின்று கொண்டிருக்கும் இந்த இடம் சென்னை தரமணி ரயில் நிலையம் அருகில் தான். இந்த இடத்தில் தான் நேற்று நள்ளிரவு சுமார் 2:30 மணி அளவில் நேற்று சென்னையை உலுக்கிய ஒரு சம்பவம் சென்னையில் பல்வேறு இடங்களில், குறிப்பாக 6 இடங்களில் 6 பெண்களிடம் சுமார் 23,000 தங்க நகைகளை பறித்து சென்ற இருவரில் ஒருவரை போலீசார் இந்த பகுதியில் பாதுகாப்பிற்காக சுட்டுக் கொல்லப்பட்டனர். குறிப்பாக இந்த பகுதியில் நேற்று நள்ளிரவு நகைகளை பறித்து வைத்திருப்பதாக அந்த நபர், நகைப்பறிப்பில் ஈடுபட்ட நபர் போலீசாரிடம் தகவல் தெரிவித்துள்ளார். அந்த நகைப்பறிப்பில் ஈடுபட்ட நபர்களிடமிருந்து நகையை பறிமுதல் செய்வதற்காக போலீசார் இந்த பகுதிக்கு நள்ளிரவு 2:30 மணி அளவில் அழைத்து வந்துள்ளனர். அப்பொழுது அவர் இருசக்கர வாகனத்தில் வைத்திருந்த கைத்துப்பாக்கியை எடுத்து காவல்துறை மீது சுட முயற்சியுள்ளார். போலீசார் தற்காப்பிற்காக அவர் திருப்பி சுட்டதாகவும் அப்பொழுதுதான் அவர் நெஞ்சில் குண்டு பாய்ந்தது. அதை உடனே அருகில் உள்ள ஒரு மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற போது அந்த மருத்துவர்கள் பரிசோதனை செய்த போது அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக ஒரு தகவலும் தெரிவித்துள்ளனர். அதைத் தொடர்ந்து அவரது உடலை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். இந்த இடத்தில் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள் நேற்று ஒரே நாளில் 6 பேரிடம் செயின் பறிப்பில் ஈடுபட்டனர். குறிப்பாக சைதாப்பேட்டையில் இட்லி கடை நடத்தி வரும் இந்திரா என்பவரிடம் 1,50,000 தங்க நகையும், அதே போல் சென்னை பெசன்ட் நகர் பகுதியில் அம்பாளிடம் 1,50,000 தங்க நகையும், சென்னை திருவான்மியூரில் லட்சுமி என்பவரிடம் 5,000 தங்க நகையும், சென்னை கிண்டியில் நிர்மலா என்பவரிடம் 10,000 தங்க நகையும், அதே போல் சென்னை வேளச்சேரியில் வீட்டு வேலை செய்து வந்த விஜயா என்பவரிடம் 2,000 தங்க நகையும், பூ வியாபாரம் செய்து வரும் வேளச்சேரி பகுதியை சேர்ந்த முருகம்மாள் என்பவரிடம் 3,000 என சுமார் 23,000 தங்க நகையை நேற்று காலை 6 மணி முதல் 7 மணிக்குள்ளாகவே பல்வேறு இடங்கள் 6 இடங்களில் செயின் பறிப்பில் ஈடுபட்டுவிட்டு அவர்கள் சொந்த மாநிலத்திற்கு தப்பிச் செல்வதற்காக சென்னை விமான நிலையம் சென்றனர். அப்போது போலீசார் தனிப்படை அமைத்து விமான நிலையம் சென்றவர்களை ஒருவரை விமானத்தில் ஏறிய போதும் பிடித்தனர், மற்றொருவரை விமான நிலைய வளாகத்திற்குள்ளே பிடித்தனர். அவர்களை இருவரையும் பிடித்து விசாரணை செய்ததில் மற்றொருவர் ரயில் மூலம் தப்பிச் சென்றது தெரிய வந்தது. அதைத் தொடர்ந்து அந்த தனிப்படை போலீசார் ஆந்திரா சென்று அங்க மற்றொருவரையும் பிடித்தனர். 3 பேரை கைது செய்த போலீசார் 3 பேரையும் தனியே ஒரு ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டதில் சென்னை தரமணி ரயில் நிலையம் அருகில் இந்த இருசக்கர வாகனத்தில் சென்று செயின் பறிப்பில் ஈடுபட்ட போது அந்த இருசக்கர வாகனத்தை இங்கு விட்டு சென்றதாகவும் அருகில் தான் இந்த நகையை பதுக்கி வைத்திருப்பதாகவும் ஒரு தகவலை தெரிவித்தனர். விரிவான தகவல்களை கொடுத்தீங்க. நன்றி வினோத் கண்ணன்.